இப்போ நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்னா, விருத்தாச்சலத்தில் இது ஒரு ரவுண்டானா, இங்கேருந்து பெண்ணாடம் போகிறதுக்கு ஒரு வழி, சேலம் போகிறதுக்கு ஒரு வழி, கடலூர் போகிறதுக்கு வழி, 3 வழியும் சேர்ந்த ஒரு இடத்துல எதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்னா, சும்மா டீ சாப்பிட்லாம் அப்படின்னு வந்தோம். எந்த இடத்துல டீ சாப்பிட்லான்னு ஒரு டவுட்டு. இப்போ நான் பெண்ணாடம் போகிற வழியில் அப்படியே ட்ராவல் பண்ணி போகிறேன். வந்துட்டாங்க பாருங்களேன், எங்கே போனாலும் இவங்க இருக்காங்க. சரி, இந்த வழியில் எந்த கடை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எங்கடா டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் ஏதாவது கடை இருந்தால் சொல்லுங்கள். இந்த ஒரு கடை இருக்குது, டீ டைம் வேணாம், இங்கே ஆல்ரெடி குடித்தாச்சு. வேறு அங்கே லைட் எரியுது. சூர்யா காஃபே, இங்கே இன்னொரு நாள் போய்க்கலாம். அங்கே தூரத்தில் ஒரு கருப்பட்டி காப்பி ஒன்று தெரியுது. வந்தாச்சு. இந்த கடையில் இன்னும் நம்ம காப்பி சாப்பிட்டதில்ல, எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறேன், பார்ப்போம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வண்டியில் வெறும் செல்ஃபோனை வச்சுட்டு விளாக் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி தான் அந்த விளாக் சேனல்லாம் போடுறாங்களோ தெரில. வந்தாச்சு, கடைக்கு முன்னாடி செல்ஃபோனை தூக்கி வச்சாச்சு. வாடிவாசல் கருப்பட்டி காப்பி. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய கருப்பட்டி காய் பார்த்துருக்கேன், இது இன்னும் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன். என்னென்ன இருக்குது? அவரம்பூட்டி, சம்பருத்தி மசாலா, கருப்பட்டி காஃபி, ஃபில்டர் காஃபி, சுக்கு மல்லி காஃபி, நிறைய டீ டைப்பு காஃபி டைப்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்னா, நான் வந்து கேமராவை எடுத்து அப்படியே சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கேன் ஃபோனை. அவங்க யார்டா இவன் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான்னு ஒரு மாதிரி பார்க்குறாங்க என்னைய. கருப்பட்டி காஃபி, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ஹைவேக்கு பக்கத்தில் செம்மையாக இருக்குது. கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே இந்த கடையில் இருக்குது. முக்கியமாக இந்த கூரை சூப்பராக இருக்குல்ல, அல்வா கடன் போட்டிருக்குது. இந்த இடத்துல தான் டீ போட்டு தராங்க. சரி வாங்க உள்ளே போகலாம். இவர் தான் ஓனராக இருப்பாரோ? எல்லாம் என்னைய பின்னாடி நின்று என்ன பண்ணுறாங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்ருக்குறாங்க எங்கள் வேலை பார்க்குறவங்கெல்லாம். உள்ளே சூப்பராக இருக்குது, அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது உட்காந்து சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி வெளியில் கொஞ்சம் போட்டிருக்காங்க. நான் இங்கே பாருங்களேன், இது வெளியில் போட்டிருக்குறாங்க. நம்ம இங்கே உட்காந்துட்டே அப்படியே ஹாயாக ரோட்டை பார்த்துட்டு, அங்கே பக்கத்தில் ஏதாவது இருந்தால் பார்த்துட்டு நம்ம அதை அப்படியே டீ சாப்பிட்லாம். நான் வந்து ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துட்டேன். சரி, கொண்டு வராங்களா, எப்படி கொண்டு வராங்க என்னென்னு பார்ப்போம். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நான் ஃபோட்டோ எடுத்த உடனே நான் வந்து எதுக்கோ ஒன்றுக்கு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, என் பக்கத்தில் வந்து அந்த ஓனர்னு சொன்னவர் வந்து கேஷியரு. ஆக்சுவலி இங்கே வேலை பார்க்குறாரு அவர் என்கிட்ட வந்து கேட்டார், டீ வந்துருச்சு குடிச்சிக்கிட்டே பேசுவோம். அவர் என்கிட்ட வந்து என்ன கேட்டார் அப்படின்னா, சார் எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் வந்து சும்மா நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன், அந்த யூடியூப் சேனலுக்கு ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கிறேன், அதனால் எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன். சரி, நல்லதாக ஏதாவது இருந்தால் போடுங்க, எங்கள் கடை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பரவாயில்ல, காஃபி நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, அதுக்கு ஏற்ற ஒருத்தான ப்ரைஸ்லையும் இருக்குது. நான் இது அவருக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை, உண்மைக்கே நல்லா தான் இருந்துச்சு. நான் அவர்கிட்ட சிரிச்சுக்கிட்டே, நல்லா இருந்தால் சூப்பராக நான் போடுறேன் ப்ரோ, எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் மட்டும் கொடுங்க, உங்கள் கடை ஒருவேளை நல்லா வியூஸ் போணுச்சுன்னா ட்ரெண்ட் ஆகி எல்லோரும் வருவாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு காஃபி எடுத்து சாப்பிட்டேன். காஃபி உண்மைக்கே நல்லா தான் இருந்தது. அப்படியே நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், அங்கே பேசி சிரிச்சிட்டு. உள்ளே அவரே கூப்பிட்டு வந்து எங்கள் கடையில் வந்து பணியாரம் கொழுக்கட்டையெல்லாம் ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அப்படியே காமிச்சார். உள்ளே நல்லா பாருங்களேன், எவ்வளோ ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த கடை பார்க்குறதுக்கு. ரொம்ப அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக அந்த லைட்டிங்ஸ்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு. கருப்பட்டியோட பயன்கள்னு போட்டு எழுதி வச்சுருக்குறாங்க நிறைய. அங்கே கடைக்கு வர்றவங்க அதை வாசித்து தெரிஞ்சுக்கோங்க. ஜூஸ் கார்னர்ஸும் தனியாக வச்சுருக்குறாங்க, எல்லா வகையான ஜூஸு, நிறைய டைப்ஸ் ஆஃப் டீ எல்லாமே இந்த கடையில் இருந்துச்சு. பட் நான் சாப்பிட்டது என்னமோ ஒரு கருப்பட்டி காப்பி மட்டும்தான். நீ பாருங்களேன், மல்லாட்டை பயிர் எல்லாமே இந்த நேச்சுரல் ஐட்டம், அரிசி உருண்டை, இதெல்லாமே பொரி உருண்டை, இதெல்லாமே பேக்கெட் போட்டு இவங்க ஒரு பிராண்டாக அங்கே வச்சிட்ருக்குறாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் கடைக்குள்ளே வீடியோ எடுக்க விட்றதே பெருசு. உண்மைக்கே நான் அவரை பாராட்டணும், ஏன்னா ரொம்பவே கடைக்காக உழைக்கக்கூடிய ஒரு மனுஷன் போல் அவர். கருப்பட்டி காஃபி கூடவே சேர்ந்து இவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று வச்சுருக்குறாங்க, வெஜ்ஜி, பியூர் வெஜ்ஜி. அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் தான் இது, அப்படியே பாருங்கள் ஸ்க்ரீனை, ஹோட்டல் ஸ்ரீ பவன் அப்படின்ட்டு.
இங்கேயுமே இன்னும் நிறைய பேருக்கு விருத்தாச்சலத்தில் இந்த ஹோட்டல் இருக்கிறது தெரில. பியூர் வெஜ்ஜு ஹோட்டல் இங்கே இருக்குது. தாராளமாக வந்து இங்கே சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் அங்கே சாப்பிட்டதில்ல, இருந்தாலும் சொல்கிறேன்.